தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதன் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசவிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம் சார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணியை கடுமையான எதிர்த்தது காங்கிரஸ். அதன் மீது நிறைய கருத்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதோடு ஆதாரபூர்வமான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அடுக்கினார் நமது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இப்போது இந்த வருடத்தில் 5 மாநில தேர்தல்கள் நடைபெற உள்ளது. தமிழகம் உள்ளிட்ட புதுச்சேரி யூனியன் உள்ளிட்ட கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. அதிலும் அந்த மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்படும் என்று அனைத்து மாநில தலைமை தேர்தல் ஆணையரோடு அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்களும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதை நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய தமிழகத்திலும் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிரம்பி இருக்கிறத நம்ம கண்முன்னே பார்க்கிறோம். எப்படி சார் பார்க்கலாம்? ஏற்கனவே பீகார் தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போது நமது மாநிலத்தை நோக்கியும் அது நகர்ந்திருக்கிறது. இந்தியா முழுமைக்குமே அது பொருந்தும், அந்த தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் பொருந்துன்றதையும் நீதிமன்றம் உறுதிப்படுத்துச்சு. எப்படி சார் பார்க்கலாம்? பொதுவாக அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக தேர்தல் நெருங்கும் போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் புதிய வாக்காளர்கள் சேர்கிறவர்கள் சேர்க்கலாம். செக் பண்ணி எந்தெங்கில் இறந்து போயிருக்காங்களோ அந்த வாக்காளர்களை நீக்குவது என்பதெல்லாம் அரசியல் கட்சிகள் எடுக்கிற நடவடிக்கைகள். இயல்பான ஒரு விஷயம். வீடு வீடாக நாங்களெல்லாம் சொல்லுவோம். யார் இறந்து போனார்களோ அவர்கள் பேரை நீக்குவதும், புதிதாக 18 வயசு அடைந்தவர்களை சேர்ப்பதும் இது ஒரு இயற்கை தான். இது இயற்கையாகவே ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு 10,000 பேரோ ஒரு 20,000 பேரோ சேர்ப்பது நீக்குவது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும், இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது இயற்கையான ஒன்று. இப்பொழுது சிறப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு யார் வீட்டுக்கும் போகல, எங்கேயும் போய் செக் பண்ணியெல்லாம் பண்ணலை. ஒரு வீட்டு நம்பரை கேட்டால் 0 இருக்கு, அதில் 150 வாக்கு இருக்கு. ஒரு கம்பெனி பேரில் 140 வாக்கு இருக்கு. ஒரு பேர் இருக்கக்கூடாதுல, அப்போ சரி செய்ய வேண்டும் தானே? ஆமாம், அது சரிதானா? நீங்கள் இதெல்லாம் எப்படி வந்தது? அதாவது இப்போ இதையெல்லாம் நாங்கள் சரி செய்கிற அளவுக்கு அரசியல் கட்சிக்கு அந்த டைம் இல்லை. அந்த மாதிரி அந்த பட்டியலையும் உடனடியாக கொடுக்கல, கொஞ்சம் முன்னாடியே கொடுக்கல. கரெக்டாக அந்த தேர்தல் வர நேரத்துக்கு, இப்போ பாருங்கள் பீகாரில் தேர்தல் வருதுன்னா இப்போது அந்த நேரத்துக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்பொழுது இவர்கள் 1-2 தான் பார்க்கலாம். நீங்கள் 65 லட்சம் வாக்குகளை நீக்கி இருப்பது என்பது அது உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு அந்தந்த பகுதியில் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடத்துல டேபிள் சேரை போட்டுக்கிட்டு அவங்க ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் இதில் என்ன பண்ணுறது, டக்குன்னு எங்கெங்கே எந்தெந்த ஏரியா தலித் ஏரியா, எந்தெந்த ஏரியா சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய ஏரியா, எந்தெந்த ஏரியாவில் ஏற்கனவே காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கோ அல்லது எதிர்கட்சிகளுக்கோ அதிகமான வாக்கு கிடைத்திருக்கிறது, எங்கெங்கே பிஜேபி பலகீனமாக இருக்கிறது, அந்த ஏரியாவில் ஒட்டுமொத்தமாக ஒரு குடிசை பகுதி இருந்துன்னா அதில் ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா 500 ஓட்டையும் மொத்தமாக நீக்கிறது. சார், ஒரு சின்ன எனக்கு சந்தேகம். இது தொடர்பாக மற்றொரு கட்சி தலைவரோடு பேசும்போது கூட அவர் சொன்ன விஷயம் சார், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அரசியல் கட்சி பிரமுகர்களா, அரசியல் கட்சி ஒரு நபர்களாக எங்களுக்கு தெரியும். நாங்கள் வாக்குச்சாவடி முகவர்களாக இருக்கோம். நாங்கள் அந்த பூத் ஸ்லிப் விநியோகிப்போம். அப்போது ஒரு வீட்டுக்கு போகும்போதே இந்த வீட்டில் யார் யார் இருக்கா எத்தனை என்பதால் நாங்கள் கணக்கிட்டுருவோம் சார். அந்த ஒரு வீட்டில் 70 பேர் இருக்கிறது 60 பேர் இருக்கிறதா எங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ அதை ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு பூத் ஸ்லிப்பே கொடுப்போம். எங்களுக்கு இது உறுதியாக தெரியும். நீங்கள் சொல்வது இயற்கையான ஒரு நடவடிக்கை. ஆமாம், நீங்கள் சொல்வது காலங்காலமாக கட்சிகளுக்கே தெரிந்த நடவடிக்கை சொல்லுகிறார். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன். மகாராஷ்டிராவில் ஒரு இதில் சாயந்தரம் 5 மணிலேருந்து 6:30 மணிக்கு 7 மணிக்கு தேர்தல் முடிகிறதா அறிவிக்கப்படுது. அதுக்குள்ள 2 மணி நேரத்தில் 5 லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. அது வேறு சார். அது எப்படி? அது இல்ல நீங்க சொல்ல தனி குற்றச்சாட்டு. ஆமா, இல்ல அது மாதிரி நீங்க இந்த நடைமுறை இல்லாமல் நடைமுறை சாத்தியமல்லாத ஒன்றை எல்லாம் இவர்கள் ரொம்ப திக்காக ரொம்பவும் தந்திரமாக செயல்பட்டு பண்றாங்க. அது மாதிரி பாருங்க, மகாராஷ்டிராவில் இதுல பெங்களூர்ல ஒரு தொகுதி, ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் ஒரு சட்டமன்ற தேவகரா ஒரு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு இருக்கும்? ஒரு 2.5 லட்சம் ஓட்டு இருக்கும். அதுலேயே 1,20,000 ஓட்டுகள் சதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் பட்டியல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் எல்லாம் செக் பண்ணி அது மாதிரி கொடுத்தது இல்லை.
இவர்களாகவே அதை பதிவு செய்து இதில் வந்து ரொம்ப தந்திரமாக இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை செய்வதன் மூலமாக. ஏமாற்று வேலையை ஏன் சார் சொல்றீங்க? இப்போ ஏமாற்று வேலை 6 மாத காலம் அந்த நீங்க சொல்றீங்களா பொதுவாக நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழகத்தில் ஏறக்குறைய நீ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 தினங்களுக்கு முன்னால் ஒரு பிரபலமான முன்னணி செய்தி தொலைக்காட்சி ஒரு கள ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதில் குன்னூரில் ஒரு வீட்டை கதவு தட்டி அந்த செய்தியாளரே அந்த செய்தியை எடுக்கிறார். அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டில் வந்து 40 வாக்காளர்கள் இருப்பதா அந்த தகவலின் அடிப்படையில் அவர் கள ஆய்வு மேற்கொள்கிறார் அந்த செய்தியாளர். அவர் கதவை திறந்து அந்த வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சி அடைகிறார். எங்கள் வீட்டில் 4 பேர் தான் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறாரு. அதை வந்து நம்ம ஒரு தொலைக்காட்சி பதிவு செய்து அப்போ அந்த 40 பேர் என்பது போலி தானே சார்? ஆமாம். அப்போ அந்த 40 பேர் அது உரிய திருத்தங்கள் மூலமாக அவரை நீக்குவது என்பது அது சரியான நடவடிக்கை தானே சார்? அது மாதிரி இல்லை, அது மாதிரி வந்துங்க அதுக்குரிய டைமோ இந்த அரசியல் கட்சிகள் அதுக்கான நடவடிக்கையிலோ தீவிரமாக இறங்கினால் ஒழிய, நீங்கள் அங்கே உள்ள அரசியல் கட்சி தொண்டர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுறவங்களும் உண்டு. சில பகுதிகளெலாம் பேருக்கு ஏதோ காசு கொடுத்தாங்கன்னா கட்சியில் அதை வாங்கிக்கிட்டு ஒரு டேபிள் சேரை போட்டுக்கிட்டு அவங்களா தேடி வந்து புதுசாக சேர்க்கறது நீக்கிறது இதை தான் பண்ணுவோமே தவிர வீடு வீடாக போய் எல்லாம் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு போகிறதே வீடு வீடாக போகிறது கிடையாது. பொதுவாக வந்து மைக்கை கட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி இதில் ஏறி நம்ம சத்தம் போட்டுகிட்டே போவோம், எங்களுக்கு கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. பூத் ஸ்லிப் போக வீடு போவோமே. அது கூட இப்போ அது கொடுக்கறது உண்டு சார். அது சில இடங்களுக்கு கொடுக்கப்படும், சில இடம் கொடுக்கலங்கிறதுனால ஓட்டு போட முடியாது என்பதல்ல. அது சட்டப்படி வந்து கொடுத்து தான் ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. நீங்க எதுவுமே வேண்டாம். நீங்க வந்து வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கு போய் டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க, அதுல போனா நம்ம பேரை சொன்னோம்னா பேர் இருக்கான்னு ஸ்லிப் கொடுத்தா ஓட்டு போடலாம். ஆனா அது ஒரு கட்டாயம் அல்ல. இதெல்லாம் வந்து ஒரு 1க்கு 2 மடங்கு வந்து ஒரு நடைமுறைக்காக வேண்டி நம்ம இது மாதிரி தவறுகள் நடந்து விடக்கூடாது என்பதற்காக அரசியல் கட்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள். நம்ம அதே வைத்து பேச முடியாது. அது மாதிரி பேசினால்தான் 1,20,000 ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில். அது வந்து ஒரு உடனடியாக அந்த தேர்தல் முடிந்த உடனே அது சொல்லலை. 6 மாத காலம் எங்களுக்கு இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பட்டியலை கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு டிஜிட்டல் முறை வந்த பிறகு கூட அந்த டிஜிட்டல் முறையில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டா நம்ம கடகடன்னு 2 நாளில் செக் பண்ணிடலாம். ஆனால் அது பண்ணி கொடுக்காம 7 அடி உயரத்துக்கு வெறும், அதாவது இந்த ஷீட்டில் டைப் பண்ணது, ஷீட்டில் வந்து ஜெராக்ஸ் போட்டது 7 அடி உயரத்துக்கு வந்து அந்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை ஒவ்வொன்றா எடுத்து இவங்க செக் பண்ணி அதை பண்ணி 6 மாத காலம் ஆயிருக்கு. ஒரு குழு அமைத்தார் ராகுல் காந்தி. அந்த குழுவில் 6 மாதத்துக்கு பிறகு இது மாதிரி 1,20,000 ஓட்டு போலியாக இது போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்ச பின்னால் தான், எல்லா ஆதாரங்களும் திரட்டிய பின்னால் தான் நூற்றுக்கணக்கான நிருபரை கூட்டி வைத்து ஓப்பனில் சொல்கிறார் இது மாதிரி நடந்திருக்கிறது. இது போன்றுதான் பீகார்லையும் வந்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக 65 லட்சம் ஓட்டுகளை வந்து நீக்கி இருக்கிறார்கள். அதில் வந்து மிகப்பெரிய சதி இருக்கிறது என்று இன்னைக்கு அங்கே 16 நாள் பெரிய அந்த ஒரு பெரிய அணுகுண்டு, ஆக்சிஜன் குண்டு, ஹைட்ரஜன் குண்டுன்னு தூக்கி போட்டார் ராகுல் காந்தி. அதற்கு ஏதாவது பலன் கிடைத்ததா? நிச்சயமாக தேர்தல் இல்லை. நீங்க என்ன கேட்டாலும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? நீங்க நீதிமன்ற உத்தரவு என்ன? 11 ஆவணங்கள், அந்த ஆவணங்கள் அடிப்படையில் நீங்க வாக்கு செலுத்தலாம் அப்படின்றதான் இப்ப இதுக்கு தீர்வான்னு கேட்கிறேன். இல்ல அப்படி இல்லை, நீக்கப்பட்டதற்கான எந்த இதுவும் இல்லையே. நீக்கப்பட்டதுன்னா இப்ப அதுக்கு கேட்கும் பொழுது அந்த தேர்தல் ஆணையம் சரியான பதிலை கொடுக்கவே இல்லை. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒருத்தர் கேஸ் போட்டு அது போயிருக்கு. இப்போ அவங்க வந்து அதுக்கான கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்திடம் வந்து நீங்கள் வந்து அதுக்கான இதெல்லாம் கொடுங்க, ஆதாரங்களை கொடுங்க, என்ன இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு உடன்பாடாக இருக்கு. பிஜேபிக்கு உடன்பாடு உடையவர் தேர்தல் கமிஷனரே அவருக்கு சொந்தக்காரர். நீதிமன்றத்திற்கு பதில் சொல்லி ஆக வேண்டுமே. சொல்லி ஆக வேண்டும். நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனால் 6 மாதம் இல்லை, அது 1 வருஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு போயிடும். அதுக்கு தான் அங்கே போகிறது. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வாக்குமூலம் கொடுங்க, இல்லைன்னு உங்கள் மேலே நாங்கள் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் எதுக்கு சொல்றாரு? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பப்ளிக்ல ஒரு 100 நிருபர்களை கூட்டி வச்சு ஓப்பன்ல பேசுறதை விட அப்புறம் என்ன வாக்குமூலம்? இப்போ இதுவே பெரிய வாக்குமூலம். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர், இந்தியாவின் தலைமை குரேஷி என்ன சொல்றாரு? நீங்க முதல்ல அதுக்கு நடவடிக்கை எடுங்க, அப்புறமா அவர்கிட்ட விளக்கம் கேளுங்க. ஆமா, ஆனா அந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து முதல்ல விளக்கம் கேட்கறீங்க, நீங்க நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க அப்படின்னு ஒரு நியாயமான குரோஷி வந்து முன்னாள் சாதாரணமா ஒரு வாக்காளர் சொல்லல, ஒரு தேர்தல் கமிஷனரா இந்திய தலைமை ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு ஒன்று சாதாரணமானதல்ல. அதுல வந்து பல உண்மைகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. விசாரணைக்கு உத்தரவிடுங்களேன், விசாரணைக்கு உத்தரவிடுங்கள், அது என்னங்கிறத பாருங்கன்னு சொன்னா நீ கையெழுத்து போட்டு கொடு, இல்லைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன், நீ வாக்குமூலம் கொடுன்னு சொன்னா நீ என்ன கோர்ட்டா? அது வந்து நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அவர் பப்ளிக்ல சொல்றது அதே வாக்குமூலம் தான் சார்.
100 நிருபரை கூட்டி வச்சுக்கிட்டு அவர் பேசும்பொழுது ஆதாரத்தோடு எடுத்து காட்டுறாரு பேப்பரை. அதுவே வந்து ஒரு பெரிய இதுதானே, ஆதாரம் தானே. அப்புறம் எதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு இதெல்லாம் கேட்கலாமா அவங்க? இது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்குற மரியாதையாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாருன்னு சொன்னால் அதுக்குரிய பதிலை நீங்கள் சேகாரம் பண்ணி நான் 1 வாரத்தில் சொல்லுகிறேன், 1 மாதத்தில் சொல்லுகிறேன் அப்படி சொல்லுங்க. இல்லை நான் விசாரிக்கிறேன் அப்படி சொல்றதான் பொறுப்புள்ள ஒரு தேர்தல் கமிஷனராக இருக்க முடியும். அவர் வந்து மோடிக்கு ரொம்ப வேண்டிய ஆள்னு இதில் வருது, யூடியூப்பில் வருது, நான் அதை ஆதாரபூர்வமாக சொல்ல முடியாது, அவருடைய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி வருது. அவருடைய சொந்தக்காரர் தான் கமிஷனராக உணர்ந்து போட்டு வச்சிருக்காங்க, தேர்தல் கமிஷனராக அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே தேர்தல் கமிஷனரை நியமிக்கிற அந்த திட்டமே தவறான ஒரு திட்டம் சார். அதை மாற்றி அமைச்சாங்க சார். காலங்காலமாக இருந்தது எப்படி என்றால், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், அது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர், இவங்க தான் கூடி முடிவெடுக்கிறதாக ஏற்கனவே ஒரு தேர்தல் கமிஷனை போடுவதற்கென்று ஒரு விதிமுறை அப்போ அந்த காலத்துல இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து டிஎன் சேஷனா இருக்கட்டும், குரோஷியா இருக்கட்டும், இவரெல்லாம் எவ்வளவு நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க, யாராவது குற்றம் சொன்னோமா? ஆனால் இப்பொழுது என்ன பண்ணாங்க, நீதிபதி தேவையில்லை, உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுத்து விட்டு நீங்கள் பிரதமர், அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேர் சேர்ந்து முடிவெடுக்கலாம்னா 2 ஓட்டு உங்க பக்கம், 1 ஓட்டு தானே எங்க பக்கம் இருக்கு. 1 ஓட்டு போட்டால் 2 ஓட்டு செல்லுமா, 1 ஓட்டு செல்லுமா? 2 ஓட்டு போட்டு யாரை வேணாலும் எடுக்கலாம். அது மாதிரி தான் அவருடைய சொந்தக்காரரை தேர்தல் கமிஷனராக நியமித்து தன் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு நீங்கள் வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்களோ இல்லையோ வாக்களித்ததாக காட்ட வேண்டும் என்பதுதான் உத்தரவே அந்த தேர்தல் கமிஷனருக்கு. அதனால தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க, கர்நாடகத்தில் பண்ணாங்க, இப்பொழுது பீகாரில் பண்றாங்க. இப்போ அடுத்தபடியாக 5 மாநில தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தமிழகத்தில் மேற்கொள்ளும் போது இந்த பின்னணியில் நீங்கள் சொல்கிற பின்னணியில் என்ன சார் சிக்கல் தமிழகத்தில் ஏற்படும் கேட்குறேன். அதாவது சிக்கலை ஏற்படுத்த பிஜேபி முயற்சி செய்யும். தேர்தல் கமிஷனர் சில சிக்கல் ஏற்படும் இல்லை போடுவாங்க, சில உத்தரவுகளை போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய அதிகாரி போடுற உத்தரவை கீழே உள்ள அதிகாரிகள் அந்த தவறுக்கு எல்லோரும் துணை போக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எல்லோருமே அவருக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். அதுவும் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலம். இல்லை சார், எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் திரு முருகையன். அதாவது இப்போ இந்த தீவிர திருத்த பணி மேற்கொள்ளவிருக்கிறார்கள் தமிழகத்தில். இப்போது தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் வராங்க. முருகையன் இருக்கார் ரைட்டு, முருகையன் இல்லையா, இல்லை ரைட்டு, முருகையன்கிட்ட 4 பேர் ரைட்டு, 40 பேர் தவறு அப்படின்னும் போது என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இல்லை இதெல்லாம் நடைமுறை உண்டு சார், இதெல்லாம் இப்போவும் நடக்கும். சரி, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ ஏன் எதிர்க்கிறீங்க? இல்லை இதெல்லாம் நடக்கும் சார். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டே அதிகாரிகளை வைத்து நீங்கள் வந்து நாங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஃபைனல் கிடைக்கும் சார். ஒரு ஃபைனல் வரும்பொழுது கடைசி நேரத்தில் எலெக்ஷன் வந்து இன்னும் 10 நாள் தான் சார் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்க பட்டியலில், அதை போய் எந்த கட்சி பார்க்கும்? நாங்கள் பார்க்க முடியுமா? அதை போய் ஏற்கனவே நாங்கள் இது மாதிரி நடைமுறை வீடு விடா போய் இதுவே தாமதம். இன்னும் 7 மாதம் இருக்கும்போது இப்போ தமிழகத்தில் ஒருவேளை மேற்கொண்டால் இதுவே ரொம்ப கால தாமதம். ஆனால் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இதை நடைமுறை சாத்தியப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் என்று நம்புகிறேன். நீங்க தேர்தல் கமிஷன் என்னதான் சதிவேலை செய்தாலும் கூட அவருக்கு கீழே பணியாற்ற நீங்க நம்புறீங்க, நம்பல, ஏற்கிறீங்க, எதிர்க்கிறீங்க, செயல்படுத்த போது செயல்படுத்தினா கூட வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாதுங்கிறது தான் காரணம் சொல்ல வந்தேன். ஏன்னு கேளுங்க, அந்த தேர்தல் கமிஷனரோ இல்லை பிஜேபியோ என்ன சதித்திட்டம் போட்டாலும் அதுக்கு கீழே வந்து ஆயிரக்கணக்கான பேர் பணியாற்றுகிறார்கள் சார். தேர்தல் கமிஷனுக்கு கீழே வந்து பணியாற்றுறது யாரு, இதெல்லாம் செய்யறது யாரு? கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், கீழே உள்ள சாதாரண பணியாளர்கள். அவர்கள் வந்து நிச்சயமாக தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த ஃப்ராடு வேலைக்கு துணை போகிறதுக்கு மறுப்பார்கள், போக மாட்டார்கள். அது மாதிரி வந்து என்னதான் சதி பண்ணாலும் வெளியே தெரிஞ்சு போயிடும். அதுல 100 பண்ணிட முடியுமா? அதுல ஒரு 4 பேர் சொல்லுவாங்க ஊழியர்கள் பண்ணிட முடியுமா? பண்றாங்களே, பண்ணி இருக்கிறாங்க, நிறைய பண்ணி இருக்கிறாங்க. அதுல சில தகவல் வந்ததுனால தான் ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை எடுத்தார் என்பதுதான் உண்மை. இவரா போய் ஆராய்ச்சி பண்ணிடல. இவர் வந்து பல தேர்தல் அதிகாரிகள் கர்நாடகத்தில் பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொண்டாந்து, அது மறைமுகமாக சொல்லுவாங்க, நேரடியாக சொல்ல மாட்டாங்க, இது மாதிரிலாம் தவறு நடக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணது. 6 மாதம் ஒரு குழு அமைத்து அவர் சொல்லுவது சரியா கண்டுபிடிங்கள் என்று சொன்னார்கள். அப்படிதான் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். இப்போ என்னுடைய கிளாரிட்டிக்காக கேட்குறேன். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க, அதுலேருந்து 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. இப்போ வந்து இது உண்மையா பொய்யா, நீக்கப்பட்டது உறுதியா இல்லை தவறா அப்படின்றதுக்கு அந்த வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் தான் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும்ல. அப்போ அதில் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை கட்சிகள் வந்து நிரூபிக்க முடியாதா அல்லது முன்வைக்க முடியாதா சார்? இறுதி வாக்காளர் நான் கிளாரிட்டிக்காக அதுதான் சொல்கிறேன். இறுதி வாக்காளர் பட்டியலெல்லாம் வெளியிட்ட பின்னாலும் கூட தேர்தல் நேரத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் நான் கேட்குறேன். வரைவு வாக்காளர் பட்டியல் 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் மகாராஷ்டிராவில் நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து 5 லட்சம் ஓட்டை பதிவு செய்ததாக காட்டினாங்கல்ல, அது உண்மையிலேயே ஓட்டு போட்டதல்ல. இவர்கள் ஆட் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறது. இது வந்து தேர்தல் முடிவெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது,
இதில் வந்து தேர்தல் வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இவ்வளவு ஓட்டுகள் அதிகமாக காட்டுகிறது டிஜிட்டலில் காட்டுது அப்படின்னு குற்றம் சாட்டினீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. ஏன்னா தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருது சார், இன்னார் தான் எம்எல்ஏன்னு அறிவித்த பிறகு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அதை எதிர்த்தா நீ எங்கே போகணும், கோர்ட்டுக்கு போகணும். நீ கோர்ட்டுக்கு போனால் 5 வருஷம் முடிஞ்சிருது சார். சில பேருக்கு 5 வருஷம் முடிஞ்ச பின்னால் தான் தேர்தல் தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. ஆனால் எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை, நாங்கள் மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றோம், நான் ஆட்சியை அமைத்து விட்டோம். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கிங்க. மகாராஷ்டிரா போன்று இங்கே நடத்தப்பட்டு விடும் அப்படின்னு அச்சப்படுறீங்க? இல்லை, நடக்கிறதுக்கு முயற்சி நடக்கும். ஆனால் 100% வெற்றி பெற முடியாது. ஒரு 20% வெற்றி பெறலாம். ஒரு 20% வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 70% மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. 70% மக்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியினுடையோ அல்லது பிஜேபி கூட்டணிக்கோ எதிர்ப்பான வாக்குகள் தான் இங்கே இருக்கு. அதில் வந்து நீங்கள் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இவர்கள் என்ன ப்ராடு பண்ணாலும் வெளியே தெரிஞ்சு போயிடும். அப்படியே இருந்தாலும் கூட யாராவது 10 அதிகாரிகள் வந்து வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என் பதவியே போனாலும் பரவாயில்லை, அது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு குறுக்கீடு முருகன் சார். இப்போ இதுவரை நடைபெற்ற அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பும் பணி, இப்போ தான் அந்த தீவிர திருத்தும் பணி இருக்குல்லையே, அந்த சரிபார்ப்பு பணியில் அதுக்கும் இப்போ இதுக்கும் என்ன சார் வேறுபாடுன்னு கேட்குறேன். அதான் சொல்றேன் நான், தேர்தல் நீங்க என்னதான் கொஞ்சம் அக்யூரேசியா தானே இருக்குது இல்லையா? அக்யூரேசியா இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் வந்து இதுல உட்கார்றாங்க பாருங்க, பூத்துல உட்கார்றாங்க இல்லையா, அப்ப எந்த அளவுக்கு கண்காணிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. சில பேரை விலை பேசி வாங்கி விடுவார்கள். நான் என்ன தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சில பேர்லாம் காபி சாப்பிட போயிட்டு வரேன்ட்டு போவான், திருப்பி வந்து உட்கார மாட்டான். அங்கே ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டா போதும், உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே காபி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அந்த சீட்லேயே ஆள் இருக்காது. பல பேர் வந்துங்க கட்சிக்காரவங்களே பல துரோகங்களெல்லாம் இழைப்பது உண்மைதான். நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். நீங்கள் மத்தியானம் 3 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க சார். மத்தியானம் சாப்பாடு வரும், சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்ருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 பேர் உட்காந்துருக்கிறத 2 பேர் தான் உட்காந்துருப்பான். எந்த கட்சி ஜெயிக்குமோ ஆளுங்கட்சியை சேர்ந்த 2 பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க, மற்றவரெல்லாம் இருக்கவே மாட்டான். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வரிசையாக கடன்னு கொண்டாந்து ஆளை கொண்டாந்து வச்சு போடுவாங்களோ, சும்மா டிஜிட்டலில் அவங்களா போடுவாங்களோ, ஏதேதோ பண்ணுவாங்க சார். எல்லா ஃப்ராடுகளையும் பண்ணுவாங்க. கடைசியில் 4 மணிக்கு வந்து கியூவில் நிற்கிறவங்கள எல்லாம் வீட்டுக்கு போங்கயா அப்படின்னு துரத்தி விட்டுட்டு நான் கண்கூட பார்த்துருக்கேன். அதை நான் இப்போ சொல்ல வேண்டாம், வாக்குமூலம் கொடுக்க வேண்டாம். இனிமேல் எல்லாம் ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சியா, போங்கயா 4 மணிக்கு எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு பூராவையும் எவ்வளோ ஓட்டு பதிவாகாமல் இருக்கிறது ஓட்டு லிஸ்ட்ல அதையெல்லாம் வந்து இவங்களே டக்கு 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 நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் கண்கூடாக ஆளும் கட்சி தான் ஈடுபடும். அது நான் அதான் சொல்ல, அந்த வாக்குமூலம் கொடுக்க தயாரா இல்லை. எந்தெந்த பகுதியில் யார் பலமிக்கவர்களா இருக்காங்களோ அதை பொறுத்து இருக்கு சார். தேர்தலில் நிற்கிற அந்த வேட்பாளர் கூட அது ஆளுங்கட்சியா இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த தொகுதியில் பலமிக்கவராக செல்வாக்கு மிக்கவராக இருப்பாரேனால் அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அதை வந்து அடுத்தவன் ஏதாவது எதிர்த்தான்னு சொன்னால் அவனை எதிரியாக்கிக்குவான். அதனால அவன் உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. அவரை எதிர்த்து அவன் போராடுறான்னு சொன்னால் பின்னால் அவனையே போட்டு தள்ளிடுவானுவா. அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து உறுதியாக இருக்கே சார். இப்போ நீதிமன்றத்தோட உத்தரவு பீகார் மட்டுமல்ல நாடு முழுமைக்கும் வந்து இது செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு அடிப்படையில் இப்போ இறங்க போகுது. இங்கே நீங்கள் சொல்லும்போது எதிர்ப்புகள் தெரிவிக்கலாம், விமர்சனங்கள் வைக்கலாம், கருத்துக்கள் முன்வைக்கலாம். ஆனால் அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் வந்து அந்த முயற்சியை பெருசாக எடுக்க மாட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா, எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சிக்கு வர போறதில்லை. அதாவது எடப்பாடியை ஆட்சிக்கு கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலையை பிஜேபியோ அதன் கமிஷனரோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், 2000 போன்று இங்க பெரிய இம்பாக்ட் உருவாக்க மாட்டாங்க. நேத்து சொல்றாரு 4.5 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சிக்கு வந்து பிஜேபி உதவியாக இருந்தது, அதற்கு நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்ற இதே எடப்பாடி 2024 தேர்தலில் இந்த பாரத பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதுதான கோரிக்கை. அந்த கோரிக்கையை நான் ஏற்க முடியாது, நான் உன்னோட நிற்க முடியாதுன்னு சொல்லி அவரை எதிர்த்து எல்லாம் போட்டி போட்டாங்கல்ல. அப்போ மோடி பிரதமராக வருவதை வரவேற்காத, அதை பற்றி பிரச்சாரம் பண்ண தயாராக இல்லாத எடப்பாடியை இப்பொழுது மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரம் பண்ணி இவரை முதலமைச்சராக உட்கார வச்சுருவாங்களா சார்? அவன் மனசுல ஒரு உணர்வு இருக்காதா? கூட்டணி சார், கூட்டணிலாம் அது சும்மா ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல. அது பிஜேபியா இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும், ஒரு தொகுதி கூட பிஜேபிக்கு 2024 ஜெயிக்கல. அப்போ அதுக்கு யார் காரணம்? நாங்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தால் 20%, 19, 39% நாங்கள் ஒரு 5 இடம் 10 இடம் வந்திருப்போம்னு எவ்வளோ பிஜேபிக்காரங்க பேசுனாங்க. அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்களே சொன்னாங்க, இந்த கூட்டணி சேர்ந்து இருந்தால் 10 இடம் ஜெயித்திருக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப இந்த விளக்கத்தை அதிமுக 23 விழுக்காடு வாங்கிட்டு சார். அப்ப இந்த உண்மையை, இந்த நிலவரத்தை மோடியோ அமித்ஷாவோ சிந்திக்க மாட்டார்களா?
அப்ப நாம் ஒன்று சேர்ந்திருந்தால் பிஜேபி இன்னைக்கு 2 மாநில முதலமைச்சருடைய உதவியோடு இன்றைக்கு அவருடைய தாங்குதலோடு தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்கல்ல. அதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 இடம் ஜெயிச்சிருந்தீங்கன்னா அந்த 10 இடம் எவ்வளவு பெரிய உதவியா இருந்திருக்கும் அது மோடிக்கு. அப்ப நீ அந்த 10 இடம் வராமல் தடுப்பதற்கு தெரிந்தே செய்த தவறு. இன்னைக்கு நான் நன்றி விசுவாசத்தோடு போனா நன்றி எங்கே போச்சு? அப்ப போன வருஷம் 2024 அந்த நன்றி விசுவாசத்தை நீ ஏன் காட்டவில்லை? நீ காட்டாம நீங்க நான் தனியா நிற்கிறேன்னு சொல்லி நீ போய் 18-20% ஓட்ட வாங்குறீங்க, நாங்க 18% ஓட்ட வாங்குறோம். அப்ப அன்றைக்கு காட்டாத நன்றி விசுவாசம் இனிமேல் இருக்கும் என்பதற்கு என்ன நம்பிக்கை இருக்குது? அதனால என்னை பிரதமராக நீங்கள் அறிவிக்க தயாரா இல்லைங்கிற பொழுது 24 இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை பொருட்படுத்த தேவை. ஆமா 25 வந்து எடப்பாடியை முதலமைச்சராக்குறதுக்கு மோடியோ அமித்ஷாவோ எந்த விதமான பெரிய முயற்சியும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நாம் தோத்தாலும் பரவாயில்லை, பிஜேபி அங்கே ஒண்ணு இப்ப 4 சீட் இருக்கு, அதே 4 சீட்டு வந்தாலும் போதும், இல்ல அதுவும் வராட்டியும் பரவாயில்ல. இந்த பின்னணியில வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு. ஆமா அது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு சதி வேலை செய்வதற்கு இறங்க மாட்டார்கள். ஏன்னா இங்க வந்து தப்பிக்க முடியாது. இங்க வந்து இருக்கக்கூடிய மக்களும் சரி, தேர்தல் கமிஷன்ல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களும் சரி, நிச்சயமாக மோடிக்கு எதிரானவர்கள் தான். அதனால வந்து எல்லாரும் காட்டி கொடுப்பார்கள். காட்டி கொடுத்துனா சிக்கலாயிடும். அதனால வந்து இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கிற அளவு கூட வந்துடும். அதனால நிச்சயமாக அந்த பெரிய ஒரு இந்த சதி வேலையில் பிஜேபியோ தேர்தல் கமிஷனோ இறங்காது என்பது என்னுடைய கணிப்பு. அப்படியே இறங்கினாலும் கூட அது பெரிய அளவில் வெற்றி பெறாது. ஒரு 5%, 10% வெற்றி பெறலாம். ஆனா மிகப்பெரிய 30%, 20% வெற்றியை அதிகமாக காட்டக்கூடிய இந்தியா கூட்டணி பீகார் போன்ற அந்த விமர்சனங்களை நீங்க வைக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஆமா, அது மாதிரி ஒரு களம் இல்லை. ஆனா அங்க எச்சரிக்கையாக நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம். எச்சரிக்கையாக மக்களே உஷார், இது மாதிரி வாக்காளர் திருட்டு நடக்கும் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும், நீங்க உஷாரா இருங்க அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதா எங்க வேலை. அதனால தான் நாங்க வந்து தீவட்டி ஊர்வலம் நடத்துறோம், இது நடத்துறோம், எல்லாம் கடுமையான போராட்டங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாம் தினசரி அப்பப்போ நாங்கள் போராட்டங்களை அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய கடமை. ராகுல் காந்தியினுடைய அந்த முயற்சிக்கு நாங்கள் தூணாக நிற்க வேண்டும் என்ற காரணத்தால் நாங்கள் பல போராட்டங்களை அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். இப்பொழுது கையெழுத்து இயக்கம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கோம். 1 கோடி பேரிடம் கையெழுத்து இயக்கம் முந்த நாள் துவங்கிட்டு இப்போ வந்து அது தமிழ்நாடு பூரா 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி ராகுல் காந்தியிடம் ஒப்படைப்பது என்று முடிவெடுத்து அந்த செயலாக்கத்தில் நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் இயங்கி இருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் சில வாரங்களாகவே பெரிய பேசுபொருளாக இருப்பதை நாம் அறிகிறோம். சமீபத்தில் நேற்று அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் சந்தித்து இருக்கிறார். அதற்கு சில தினங்களுக்கு முன்னால் செங்கோட்டையன் சென்று சந்தித்து வந்தார். இப்படியே போயிட்டு இருக்குது அதிமுக உட்கட்சி விவகாரம். குறிப்பாக 2 விஷயங்கள் தான் முன்வைக்கப்படுது. ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்ற குரல்கள், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற குரல் முன்வைக்கப்படுது. எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி பிரச்சனையை நாம் அதிகமாக கவனித்தாலும் கூட அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் அதிமுக ஒருங்கிணையாமல் அது வந்து பலகீனமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு அதுவே தூணாக அமையும். அப்போ மகிழ்ச்சியா தான் இருக்கணும். நாங்க மகிழ்ச்சியா தான் இருக்கோம். ஆனா திமுகவும் இல்ல கூட்டணி சார், எப்பவுமே எதிராளியை பலகீனமாக இருந்தாலும் கட்சிகள் தொடர்ந்து அறிவுரை வழங்கி கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் ஏன்பா எங்க கட்சி நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா கூட விட மாட்டேங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சார். அதிமுக அழிந்து போகட்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் பேசுவார்களே, ஆனால் அதிமுக வந்து திமுகவிலிருந்து பிரிந்த ஒரு இயக்கம், தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் அடிப்படையாக கொண்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்றால் அந்த இயக்கம் அழியட்டும் என்று வெளிப்படையாக பேசக்கூடாது. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் இருபெரும் கட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். ஆனா அதிமுக இப்படி சிதைந்து போகிறது அப்படி சொல்லுவதுதான் அரசியல் நாகரிகம். பதறீங்களே சார்? நாங்க பதறல சார், நிச்சயமா பதறல. அவருக்கு அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அவர் ரொம்ப கூடுதல் கவனத்தோட தான். இது நான் உங்க சொந்த வீட்டு பிரச்சனையா சார்? இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. புரிந்து கொள்ள தமிழ்நாட்டினுடைய ஆளுகின்ற பொறுப்பு எடுக்கக்கூடிய எதிர்கட்சி நமக்கு அவரை விமர்சிப்பதற்கான நமக்கு உரிமை இருக்கிறது, விமர்சிக்கலாம், அது மறுப்பு இல்லை. ஆனா அவருக்கு அது தெரியாதா? உங்களோட ரொம்ப கூடுதலா தெரியும் தானே? அவருக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சிகளுக்கோட அவருக்கு தெரியும் தானே சார்? அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த நாட்டு மக்களிடம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த பிரச்சனையை. அதிமுக அழிவுக்கு நாங்கள் காரணம் அல்ல. நீங்க என்ன சொல்றாங்க? சில பேரை, சில கருங்காலிகளை கையிலே போட்டுக்கொண்டு அதிமுக அழிக்க முயற்சிக்கிறார்கள். யாரை சொல்றாரு? பிஜேபியை சொல்றாரா? திமுக சொல்றாரா? அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது தான். நீங்க வந்து இப்போ ஓபிஎஸ் போய் 2 தடவை சந்திச்சாரு.
மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, உடனே என்னமோ தெரியல அவர் அந்த பக்கம் போறதுக்காக முயற்சிக்கிறார். அவர் நடைப்பயிற்சியின் போது யதார்த்தமாக சந்தித்தார். அது இல்ல அவங்களுடைய நீட்சியாக கர்ட்டசி மீட். அவர் அண்ணவரை இறந்தார், இறந்ததுக்கு முன்னாடி அவர் அனுதாபம் தெரிவிக்கிறதுக்காக சொன்னார்னு வச்சுங்களா, அது உண்மையாகவும் இருக்கலாம், அரசியலும் பேசியிருக்கலாங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க ஒண்ணு அதிமுக வந்து புதிதாக முளைத்த கட்சி அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படையில் வளர்ந்த கட்சி. அதுதான் நானும் சொல்றேன், அதிலிருந்து வந்த கட்சி. அதனால வந்து அந்த கட்சியினுடைய புதிய கட்சி அல்ல, எங்களுக்கு தெரியாத நீண்ட நெடிய அனுபவத்தை கொண்டவர்கள் ஒரு கட்சி விவகாரத்தை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கும் மறைந்த கலைஞர் அவர்களுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பினால் பல பிரச்சனைகளினால் தான் அதிமுக என்ற ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. மற்றபடி எந்த கொள்கை ரீதியாக வந்து மாறுபட்ட இதோ என்ன கொள்கைன்னா அண்ணாயிசம்னா என்னன்னு கேட்டோம்னா அதுவும் இல்லை. அது வந்துங்க எல்லாமே வந்து அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது வந்து எம்ஜிஆருக்கு இருந்த பிரபலத்தின் காரணமாக, சினிமா பிரபலம், 20 ஆண்டு காலம் திமுகவில் அவர் உழைத்து எம்எல்சி எம்எல்ஏ எல்லா பொறுப்பிலும் இருந்திருக்கிறார், பொருளாளராக இருந்திருக்கிறார். எனவே அவருக்கென்று ஒரு பெரிய கூட்டம் இருந்தது தமிழ்நாட்டில். உண்மைதான், முகத்தை காட்டினால் 3 லட்சம் ஓட்டு வரும்னு அண்ணாவே சொல்லியிருக்கிறார், பாராட்டி இருக்கிறார், அதெல்லாம் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் அவருக்கு இருந்த தனிப்பட்ட செல்வாக்கின் அடிப்படையில் அதிமுக என்ற ஒரு இயக்கம் வந்தது. திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு போட்ட ஓட்டுல பாதி ஓட்டு அப்படியே அதிமுக போச்சு. அதான் உண்மை. ஏன் தெரியுமா, திமுகவை எதிர்க்க வேண்டி கருத்துக்குடைய மக்கள் காங்கிரஸ் ஓட்டு போட்டு இருந்தாங்க. என்ன இப்ப என்ன பண்ணாங்க, அதிமுக ஏற்பட்டு அதுவும் திமுகவை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணுகிறது. எனவே காங்கிரஸ் போட்டு ஒன்றும் பயன் இல்லை, நம்ம அதிமுக போட்டுருவோம், எம்ஜிஆர் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தியா இருக்கிறாரு, அவருக்கு போட்டுருவோம் அப்படின்னு தான் அந்த ஓட்டு பூராவும் அதிமுகவும் மாறியது. திமுகவில் இருந்த முழு ஓட்டும் அதிமுகவுக்கு போய்விடவில்லை, எங்கள் ஓட்டு பாதி ஓட்டு அதிமுக போச்சு. காங்கிரஸ் இந்த அளவுக்கு கீழே போயிருக்குதுன்னா அது காரணம் எம்ஜிஆர் தான். காங்கிரஸ் ஆமா கூடுதலா கவலைப்படுறீங்க. ஆமா, நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், மயிலாப்பூரும் ஆம்பலமும் எவ்வளவு பெரிய தாக்கம் இருந்த போது கூட 67 கூட KM சுப்பிரமணியம் வந்து தீநகர்ல ஜெயிக்கிறார், அனந்தநாயகி வந்து மயிலாப்பூர்ல ஜெயிக்கிறார். அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்த காலத்தில் கூட அந்த 2 பெரிய இடங்கள்ல ஜெயிக்குது. அதுக்கப்புறம் ஜெயிச்சுதா? ஏன் ஜெயிக்கல? எங்களுக்கு விழுந்த மயிலாப்பூர் மாம்பலம் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அந்த தொகுதி மட்டுமே எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லல, அந்த தொகுதியினுடைய பெரும்பான்மை ஓட்டு எங்கே போனது? எம்ஜிஆரிடம் போது, கபாலி உட்பட எல்லாரும் ஜெயிச்சாங்கல்ல இங்க. அதனால தான் சொல்றேன், எங்க ஓட்டு காங்கிரஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வாக்கு வங்கியை இழந்து நிற்பதற்கு காரணமே அதிமுக தான். அதை ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சி மூப்பனார் அவர்கள் 89 தனியாக 4 கூட்டணியாக நிற்கும் பொழுது இவர் தமாக என்று ஒன்று ஆரம்பிச்சு அது போல 20% ஓட்டை வாங்கணும்ல. நாங்கள் 27 இடங்களை ஜெயிச்சோம், ஜெயலலிதா 28, நாங்கள் 27 இடம், அவங்க 28%, நாங்கள் 27% ஓட்டு வாங்கணும்ல. அப்போ என்ன அர்த்தம்? காங்கிரஸுக்கு என்று ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கு, அதை தூக்கி நிறுத்துற அளவுக்கு காமராஜர் போன்ற ஒரு பெரிய தலைவர் இங்கே கிடைக்கவில்லை. அதுக்கு பதிலாக வந்து எம்ஜிஆர் வந்து மக்களை ஈர்த்த ஒரு தலைவர் இருந்ததுனால் அந்த மக்கள் ஓட்டு, அதனால தான் இந்த பொறுப்போடு நீங்க அணுகுறீங்கன்னு சொல்றீங்க. ஆமா, சரி. இப்போது பிரதானமாக ஒருங்கிணைந்த அதிமுகவோட கோரிக்கை, அதை வந்து இவர் ஏற்கிற மாதிரி தெரியல. அதோட நீட்சியாக தான் இப்போ உள்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கிறார். சந்திப்பின் போது கூட ஒரு பெரிய சார் இந்த விஷயம் அவருக்கு மனதார அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், நாம் எல்லாம் ஒற்றுமையாக போராடினால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். அது பலமிக்க ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட பலமான ஒரு கூட்டணியாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னதான் சில கருத்து வேறுபாடுகளை எங்கள் கட்சி 1-2 சொல்லி கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் பிஜேபி என்ற மதவாத சக்தியை எதிர்த்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் என்ற அடிப்படை தன்மையில் அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதை எதிர்த்து நம்ம நின்று வெற்றி பெற வேண்டும் என்றால் பிஜேபி, அதிமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற அதிமுகவில் பிரிந்து இருக்கிற ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, மற்றபடி செங்கோட்டையன் எல்லோருமே இணைந்து போராடினால் ஒரு கால் நீங்கள் 2020 1%, 1.5% ஓட்டில் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்பது உண்மை. அதை நீங்க தோற்கடிக்க வேண்டும் என்றால் இவ்வளவு ஒற்றுமை இருக்க வேண்டும். கட்டுப்பாடாக நீங்கள் போராடினால் ஒழிய திமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது, இந்தியா கூட்டணியை தோற்கடிப்பது என்பது இயலாத காரியம் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்க அதை தெரிந்திருந்தோம். நேற்று சொல்றாரு என்னுடைய கௌரவம் தான் முக்கியம், என்னுடைய இது முக்கியம், என்னுடைய தன்மானம் முக்கியம், எனக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லைங்கிறார். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? ஆட்சி அதிகாரம் இவரது இல்ல, இவருடைய தன்மானம் முக்கியம் என்றால் அதிமுகவின் தன்மானம் எங்கே போகும்? அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரவில்லை என்றால் அது மிகப்பெரிய வெற்றியை, எதிர்கட்சியாக கூட மிகப்பெரிய வெற்றியை, அதிகமான இடங்களில் வெற்றி பெறவில்லை என்றால் அதிமுகவின் எதிர்காலம் எங்கே இருக்கும்? அப்ப அதிமுகவின் தன்மானத்தை விட இவருடைய தன்மானம் பெருசாக தான் நேற்று பேசினார். இந்த சரிவு, இந்த சிக்கல்கள் வந்து யதார்த்தமா ஒரு புள்ளிகளை இணைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுகவிற்கு தான் பலம் சேர்க்கும்.
இயல்பா. ஆமா. இப்போ இந்த சிக்கல்கள் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் தான் பலம் சேர்க்கும்ன்றது தான் யதார்த்த உண்மை. ஆமா. அப்போ அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய கட்சி இவ்வளவு தொடர் விமர்சனங்கள் வைப்பதற்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி விட முடியாது. பிரதான எதிர்க்கட்சி தமிழுக்கு முக்கியம் நான் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அதிமுக தரப்புல இரட்டை இலையாக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் பிரிந்து போவதனால் கட்சியே அழிந்து விடும், சிதைந்து விடும் என்று கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுறாங்க அதிமுக ஆதரவாளர்கள்? சார் அப்படி இல்லை சார், நீங்க தான் சொன்னீங்க டிடிவி தினகரன் வந்து ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டோம்னு அமித்ஷா வந்து அறிவுறுத்தினார். அதை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. டிடிவி தனியார் என்னார், என்னாச்சு? அதனால எங்களுக்கு 23 சட்டமன்ற தொகுதி வர்றது போச்சு, மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் தோற்று விட்டோம், 23 தொகுதி தோல்விக்கு வந்து இவர் டிடிவி தனியார் நின்னது தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் யாரை சொல்றீங்க? அது சொல்லக்கூடாதுல்ல. டிடிவிக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியானே, ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியானே. நீங்கள் மேற்கு மாவட்டத்திலையும் மத்திய மாவட்டத்திலையும் ஜெயிச்ச அளவுக்கு ஏன் தென் மாவட்டங்களில் உங்களால் ஜெயிக்க முடியல? பார்லிமெண்ட் சட்டமன்றமாக இருக்கட்டும், ஏன் ஜெயிக்க முடியல? ஓபிஎஸ் போய் பிஜேபியினுடைய ஆதரவுல ஒரு பலாப்பழத்தில் அதிமுக தோற்க வேண்டும் என்று தானே அவர் வேலை செய்யறாரு. இல்ல அப்படி இல்ல, கட்சியே தொடங்கிட்டாரு. இல்ல அவர் சொல்றாரு நான் எல்லாத்தையும் அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். செங்கோட்டைன்னு புரிந்து கொள்ள முடிகிறது அதிமுக. ஆமா. பட் டிடிவி தனியா கட்சி அமமுக என்ற பெயரில் அவர் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார் சார். நீங்க எடப்பாடியின் தலைமை என்னால் ஏற்க முடியாது என்பதற்காக தனிப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சு சொல்றாரு. அதெல்லாம் பண்ணாரு. இவ்வளவு கலைபரங்களுக்கு பிறகும் அவரோட தலைமை அவர் முதலமைச்சர் வேட்பாளர் வாய்ப்பே என்றாரு. வாய்ப்பே இல்ல சார். அவர் ஒன்றுபட்ட அதிமுக மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா அவங்களோட கருத்து கோரிக்கை என்பது வேறு, டிடிவியோட கோரிக்கை என்பது முற்ற வேறையா இருக்கு. அதை எடப்பாடி எப்படி சார் ஏற்பாடு? டிடிவி தனியா கட்சி ஆரம்பிச்சு அதை பெரிய வெற்றிகரமாக ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கம். அண்ணா திமுகவை கைப்பற்றுவதுதான் என்னுடைய நோக்கம். நான் ஒரு தனி இயக்கம் கண்டு நான் அதை வளர்த்து வெற்றி பெறக்கூடாது என்பது அதுதான். நீங்க ஆனா அதிமுக வெற்றி பெறல, எடப்பாடி வெற்றி பெறக்கூடாது. அங்க வந்து தனி மனிதன் தான் சார். அங்க வந்து ரெட்டையில எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஓபிஎஸ் நின்னாரு சார், போய் ராமநாதபுரத்தில் போய் நின்னாரு. அவரு பலாப்பழத்தில் நிற்கிறாரு. 3.5 லட்சம் வாக்குகள். உண்மையிலேயே ரெட்டை இலை தான் ரொம்பவும் சிறப்பு, மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னா அங்கே வந்து 3.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கணும் ரெட்டை இலை. அங்கே ஏன் சார் கீழே போகுது? அங்கே ஏன் சார் ஓபிஎஸ் 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு? அப்போ 3.5 லட்சம் ஓட்டு அவர் வாங்குறாருன்னு சொன்னால் தமிழ்நாடு பூராவும் 40 தொகுதியிலையும் அவரை சேர்ந்தவர் ஓபிஎஸ் சேர்ந்தவர்கள் போட்டி போட்டிருந்தால் அது எங்கே போயிருக்கு சார்? ஒரு 8% ஓட்டுக்கு வந்திருப்பாங்க. சீமான் வாங்கிய ஓட்டு அளவுக்கு வந்திருப்பார் சார் அவர். அப்போ அந்த அளவுக்கு ஓட்டு வங்கி தென் மாவட்டங்களில் இருக்குது. வட மாவட்டங்களில் கொஞ்சம் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் ஒரு 10 மாவட்டங்களில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, டிடிவிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஒதுக்கி தள்ளும் பட்சத்தில் நீங்கள் வெற்றி பெற்று பாருங்கள். அதுதான் நாங்கள் சவால் விடுறோம். நீங்க உங்களுடைய பலகீனம் ஓபிஎஸ் டிடிவி நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த டிடிவிக்கு வேண்டுமென்றால் சில வாக்கு வங்கிகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஓபிஎஸ்க்கு இருக்குது சார். ஓபிஎஸ்க்கு நான் தான் சொல்ல வந்தேன். 3.5 லட்சம் ஓட்டு போய் ஒரு எம்பி தேர்தலில் வாங்குறாரு. பாஜக கூட்டணி சார். அது இருக்கட்டும். பாஜக என்ன சார் இங்கே இருக்கு? பாஜக தனியாக நின்று அங்கே ஒரு 50,000 ஓட்டு வாங்குமா சார்? நிறைய கட்சிகள் எல்லாமே அவங்களோட இருக்காங்கல்ல. இருக்கட்டும். அதெல்லாம் நீங்கள் 50,000 ஓட்டு வாங்கியிருக்குமா? இல்லை 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குமா? பிஜேபி தனியாக நிற்கிற இடத்துல எல்லாம் 1 லட்சம் ஓட்டு வாங்க முடியுமா சார்? வாங்க முடியாது சார். நீங்கள் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்து ஓட்டுக்கு மேலே அதிமுக ஓட்டு தான் அவருக்கு விழுந்திருக்கிறது. அந்த ராமநாதபுரத்தில் 2.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே நீங்கள் அதிமுக கட்சி ஓட்டு தான் அவருக்கு விழுந்திருக்கு. அங்கே ரெட்டலையை ஒதுக்கி விட்டு பலாப்பழத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? ஓபிஎஸ்க்குன்னு ஒரு ஆதரவு கூட்டம் இருப்பதை நீங்கள் ஏற்க வேண்டும். நீ ஏற்க மறுத்தால் மீண்டும் மீண்டும் தோல்வியை தான் சந்திக்கணும். அப்புறம் நான் தன்மானத்தோடு வாழ்ந்து விட்டேன்னு சொல்லுவீங்க. எங்கே போச்சு தன்மானம்? 4 ஆண்டு கால ஆட்சிக்கு பிஜேபி தான் காரணம்னு சொல்றீங்கல்ல. இப்போ தானே ஒத்துக்கிறீங்க. அதை 2024 சொன்னீங்க பிஜேபி ஒன்றும் எங்கள் ஆட்சியை நடத்தவில்லை, 122 உறுப்பினர்கள் அதிமுகவுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நான் சிறந்த முறையில் ஆட்சி நடத்தினேன்னு சொல்ல நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க? பிஜேபியுடைய ஆதரவோடு தான் ஆட்சி நடத்த. அமித்ஷாவுடனான சந்திப்பு நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அமித்ஷா சார் நீங்க தான் நீங்க பெரிய தன்மான தாக்கத்தை ஏற்படுத்த, நீங்க தன்மானம் மிக்கவருங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு செங்கோட்டையன் ஓடுறாரு? அப்புறம் அதுக்கு பதிலாக நீங்க ஓடுறீங்க. எதுக்கு நீங்க கட்சி தலைவர் என்ற முறையில் சந்திக்கிறேன் சார்? கூட்டணி கட்சி தலைவர் முறையில் சந்திக்கிறீங்களா? போய் நல்லா சந்திச்சுட்டு எங்கிட்ட சொல்லுங்க சார், பப்ளிக்கில் சொல்லுங்க. நாங்கள் போனோம் கூட்டணி கட்சியினுடைய பேச சொல்லியிருக்காரு. போகும்போது செய்தியாளர் கேள்விக்கு பதில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவர் சந்திக்கிறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை சார். அவர் சந்திக்கட்டும், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து இவர்களெல்லாம் அலட்சியப்படுத்தி ஒதுக்குவதை அமித்ஷாவால் செய்ய முடியாது என்று கருதுகிறீர்களா? இல்லை. பிஜேபியை பொறுத்தவரை 2026 தேர்தல் முக்கியம் அல்ல. 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சியை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பது அவருடைய அடிப்படை நோக்கம். இது சரியான தருணம் என்று அவர் கருதுகிறார். அவர்களாக தான் டிடிவியையும் ஓபிஎஸ்ஐயும் எல்லாரையும் வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறதெல்லாம். ஏன் சார் மோடி சொல்லியிருந்தா அந்த விழாவுக்கு வாதத்திற்காக இப்போ ஒருவேளை இதே நிலைப்பாடுல இபிஎஸ் இருக்காரு சார்.
கட்சியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, திமுக மீண்டும் வெற்றி பெற்று விட்டது, ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். அதே எதிர்க்கட்சி தலைவராக அதே எதிர்க்கட்சியாக இருக்க போகிறது அதிமுக. எங்க சார் பிளவு? என்ன ஆக போகுது? அதுக்கு தான் சார் நம்மளுடைய விஜய் வந்து செக் வைக்கிறாரு. இப்போ என்ன சார் 2வது இடத்துல வந்து அண்ணா திமுகவா விஜயாங்கிற போட்டி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. திமுக என்பது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இதில் விஜய் வந்து மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டி என்ன தொண்டர் கூட்டத்தை அவருடைய ரசிகர் கூட்டத்தை திரட்டுறாரோ, எதாக இருந்தாலும் ஓட்டு தான். ரசிகராக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், தொண்டராக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், நீ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் சார். அவன் வந்து பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அப்போ வந்து இங்கே வந்து போட்டி 2வது இடத்துக்கு எடப்பாடியினுடைய அதிமுக. விஜய் பேசலாம் சார், விஜயோட அந்த சுற்றுப்பயணம் பேசலாம். இப்போ அதிமுக இந்த விவகாரம் ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா இவங்களுடைய அதாவது நான் நியம குறிப்பிட்டது மாதிரி ஓபிஎஸும் செங்கோட்டை உள்ளிட்டவர்கள் இவருடைய தலைமை குறித்து எதுவும் பேசல. அவங்க ஒன்றுபடணும்னு தான் அந்த தொடர் முடக்கத்தை முன்வைக்கிறாங்க. டிடிவி ரொம்ப தெளிவாக இருக்காரு, வாய்ப்பே இல்லைன்றார். அப்போ என்ன சார் ஆகும்னு புரிஞ்சு சார் நீங்கள் இதில் வந்து கடுமையான தோல்வி அதிமுக சந்திக்கும் பட்சத்தில் அதிமுக இப்போ வந்து எடப்பாடி கூட இருக்கார் இல்லையா, ஒரு கூட்டம், வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு எதிராக திரும்பும் சார். அவருக்கு எதிராக நிச்சயமாக 2029 பிஜேபி மிகப்பெரிய சதி வேலையை பண்ணும் சார். நீங்கள் அதிமுக அழித்து பிஜேபியை பலப்படுத்துகிற முயற்சியில் நிச்சயமாக கடந்து விட்ட அண்ணாமலையாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடியது இந்த சட்டமன்ற தேர்தலில் 6-7 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாவே பாஜக நினைச்சா அதை செய்துவிட முடியாதா? நான் தான் சொல்ல வந்தேன், பாஜக நினைத்தால் டிடிவியை கூப்பிட்டு அவங்க கோரிக்கை என்ன சார், இபிஎஸ்ஐ தனிமைப்படுத்தி விட முடியும் அல்லவா? கோரிக்கை என்ன, எங்களை வந்து நீங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிடல, நான் சும்மா ஒரு பூச்செண்டு கொடுக்க கூட எனக்கு அனுமதி கொடுக்க, அதான் சார் குற்றச்சாட்டு. வேற சார் இப்போ பிஜேபி மேலே குற்றச்சாட்டு வச்சார் ஓபிஎஸ் இல்லையா? அப்போ பிஜேபி நினைத்திருந்தால் ஏன் ஓபிஎஸை கூப்பிடல, ஏன் டிடிவியை கூப்பிடல? இவெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம்ல, கூப்பிட்டா அதுதான் சார். நீங்க எடப்பாடியுடைய கோரிக்கை அது, அவங்களெல்லாம் நீங்க நான் உள்ள சேர்க்கவே மாட்டேன், நீங்க வச்சுக்கிறதா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விரட்டி விட்டுருங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அவங்க பிஜேபி என்ன நினைக்குது, டிடிவியோ அல்லது ஓபிஎஸ் ஒருவேளை நீங்க சொல்ற அடிப்படை இங்க வந்து அடிப்படை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் சேர்த்துக்க மாட்டேன், வேணா நீங்க கூட்டணியில இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் பேசுவது போறதா நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல். ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஓபிஎஸ் டிடிவி ஒருவேளை செங்கோட்டை அப்படின்னு தெரியல, அப்படி ஆனா என்ன சார் பலன் கிடைக்கும் நினைக்கிறேன் சார்? நடைமுறை இந்த பிரச்சனை சரியா இல்ல, நடைமுறையில வந்து ஓட்டு கிடைக்காது சார். டிடிவியினுடைய ஆட்கள் நிற்கிற இடத்தில் இபிஎஸ் அந்த முரண்கள் இருக்கும் தான், அப்படியே இல்லை. இபிஎஸ் ஆட்கள் நிற்கிற இடத்தில் தென் மாவட்டம் 10 மாவட்டங்களில் நிச்சயமாக டிடிவியினாலோ ஓபிஎஸ் ஆட்களோ ஓட்டு போட மாட்டார்கள், வேலையும் செய்ய மாட்டார்கள். இதான் நடக்கும். நடைமுறையில் சாத்தியமாவாது. நீங்க வேணா மேல அந்த கால் எடுக்கிறதுக்கு அமித்ஷா இந்த தேர்தல் வியூகம் வகுத்திருக்கின்ற நிலையில அந்த கால் எடுக்கிறத இப்ப பாஜக விரும்பாது தானே சார்? ஆமா, அவங்க என்ன சார், நான் தான் அடிப்படையாக சொன்னேன், உங்களுக்கு வந்து அதிமுகவை வளர்த்து மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்து அதிமுக பெரிய இயக்கமாக கட்டியமைக்கிற நோக்கம் பிஜேபிக்கு அடிப்படையில் கிடையாது. திமுக தோற்கடித்ததால சார் பாஜக வியூகம், அமித்ஷாவோட வியூகம் வெற்றி பெறும் அந்த ஒரு ஈகோ இருக்குல்ல சார்? சார் அவங்க வந்து திமுகவை நாம் எப்படியாவது தோற்கடிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்களே தவிர நிச்சயமாக திமுகவை எளிதாக தோற்கடிக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது சார். அது ஓரளவுக்கு நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஒரு கொள்கை இல்லை, கொள்கை முடியாதுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன் களம் பலத்தை வச்சு. ஆனா அவங்க அதுதானே சார் டார்கெட், அது டார்கெட் அப்படிதான் சார் வைப்பாங்க. அது கடைசி டார்கெட். முதல் டார்கெட் 2 திராவிட இயக்கத்தில் ஒரு திராவிட இயக்கத்தை நாம் வந்து சிறுமைப்படுத்த வேண்டும், நலிவடை செய்ய வேண்டும், கீழே கொண்டு வர வேண்டும். இனிமேல் எடப்பாடியையோ அதிமுக நம்பி பயனில்லை என்று அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு பிஜேபிக்கு திரும்ப வேணும். இப்போ நயினா நாகேந்திரன் இருக்கார் சார், அவர் வந்து அதிமுக மந்திரியாக இருந்தவர், இன்னைக்கு போய் பிஜேபியினுடைய தலைவர் ஆகிட்டார் சார் தமிழ்நாட்டுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு அதிமுக மேலே பற்று இல்லையா, எம்ஜிஆர் மேலே பற்று இல்லையா, ஜெயலலிதா மேலே பற்று இல்லையா? எப்படி அவர் போனார் இங்கே தனியாக போய் ஒரு மாநில தலைவராக எப்படி அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு? அது மாதிரி தான் சார். இது மாதிரி இனிமேல் இவங்களை நம்பி பயன் இல்லை. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இவங்களை நம்பி பயன் இல்லை, இவங்களை நம்பினா எதுவும் ஆதாயம் இல்லை, எதுவும் அப்படிதான் சார். ஆதாயத்தை நம்புறதோ பதவியோ அதிகாரத்தையோ விரும்புகிறவர்கள் பெரிய கூட்டம் அதிமுக இருக்கிறது. அந்த கூட்டம் நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவு மிகவும் பலகீனமாக அமையும் பட்சத்தில் அவர்கள் எல்லாம் எடப்பாடி எதிர்த்து போராடுகின்ற அளவுக்கு, எதிர்த்து வெளியே போகின்ற அளவுக்கு, இல்லை ஒன்று அதிமுக மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சிப்பார்கள். இல்லை என்றால் போயா உன்னை நம்புறதை விட நான் பிஜேபிக்கே போயிடுறேன், அங்கே ஒரு அதிகாரம் இருக்குல்ல, 2029 வரைக்கும் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு. பொதுவாக சொல்ற வச்சு பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரியே தான் எல்லாம் பேசுறாங்க. எப்படி இருக்க அப்படிதான் சார் ஆகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய முன்னாள் இருக்க போயிட்டே இருக்காங்களா? எல்லா நிர்வாகிகளும் அவரோட தான் சார் இருக்காங்க. அதெல்லாம் இந்த பாருங்க, நீங்க வந்து 4 ஆண்டு கால ஆட்சியில் வந்து நீங்க ஜெயலலிதா கூட அந்த அளவுக்கு சம்பாதிக்க விடலை.
சம்பாதிச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சம்பாதிக்க விடலை. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது, இன்னதுன்னு. ஆனால் எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, என்ன வேணாலும் சம்பாதிச்சிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, உங்களை நீங்கள் வளர்த்துக்குங்க, கட்சியே எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. இதுதான் அவருடைய கோரிக்கை. அப்புறம் அப்போ இயல்பு பாண்டிங்காக இருப்பாங்க தானே? ஆமாம், அதுதான் இருக்காங்க. அதனால தான் சார் இருக்காங்க. எடப்பாடி மேல் வைக்க 10 நாள் இல்லை, எடப்பாடியால் ஈர்க்கப்பட்டல்ல. அவர் வந்து நம்மளை ஃப்ரீயாக விட்டார் சார். ஜெயலலிதா ஆட்சியில் வந்து இது மாதிரி போய் இப்போ செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் சார், எடப்பாடிக்கே தெரியாமல். ஜெயலலிதா ஆட்சியில் போய் அது மாதிரி சந்திச்சிட முடியுமா? வெளியில் வந்து ஒருத்தன் பேசிட முடியுமா? பேட்டி ஒரு 100 நிருபரை கூட்டி வச்சு பேட்டி கொடுக்குறார் சார், அது பண்ண முடியுமா சார்? அப்போ எடப்பாடி மீது இருக்கிற ஈர்ப்புனாலேயோ மரியாதையினாலேயோ அந்த ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது சார். அவர் காலத்தில் வந்து 4 ஆண்டு காலம் ஓரளவுக்கு நல்லா சம்பாதித்தார்கள், சிறப்பாக அவங்க அதிகார தோரணையோடு அந்தந்த பகுதியில் வந்து வாழ்ந்தார்கள். அதனுடைய நன்றி விசுவாசம். கொஞ்ச நாளைக்கு வந்து இவர் வந்து என்னதான் பண்ணுறாரு பார்ப்போம். இவருடைய முயற்சினால் இப்போ வந்து 6 மாதமாக சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு, இவ்வளோ இடங்களில் பேசுகிறாரு. பார்ப்போம் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு கால் வெற்றி பெற்றுவிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க சார். நீங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை காணும் பட்சத்தில் நிச்சயம் பாருங்கள், அதிமுக ஒரு பூகம்பம் வெடிக்கும். பூகம்பம் வெடிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய நோக்கம். அவர்களே பூகம்பத்தை வெடிக்க விடுவார்கள். நீங்கள் வேறொருவரை வந்து பொதுச் செயலராக கொண்டாந்து போடுறதுக்கான முயற்சியை பிஜேபியே தூண்டி விட்டு செய்யும். அப்படி இல்லை என்றால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒட்டு மொத்தமாக அதிமுக அழிப்பதற்கு என்ன வழி என்று தான் பார்ப்பார்கள். பிஜேபியை வளர்த்து 2029 தேர்தலில் வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி இல்லை, பிஜேபி தலைமையில் என்டிஏ கூட்டணி, அதில் வேணா அதிமுக இருக்குங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க சார். அவர் திட்டம் தான். ஒவ்வொரு மாநிலமும் பாருங்க, நீங்க பாருங்க, எல்லா நீங்க ஒவ்வொரு மாநிலமும் பாருங்க சார், எத்தனை மாநிலங்களில் என்னென்ன சார் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து என்னென்ன பண்ணாங்க? தகப்பம்புள்ள சண்டையை மூட்டி விட்டு தனியாக பிரித்து கொண்டு வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவனை முதல்வராக்கி, அப்புறம் என்ன பண்ணாங்க? அடுத்த தேர்தலில் அவனை தூக்கி போட்டுட்டு இவன் கட்சிக்காரனை கூட முதல்வராக்கிட்டான்ல மகாராஷ்டிராவில். அது மாதிரி எத்தனை தேர்தலில் ஒரு இடம் கூட சீட்டு கூட ஜெயிக்காமல் ஓரிரு மாநிலங்களில், கோவாவில் எடுத்துக்கங்க, ஆட்சியை நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறது கோருவதற்கு முன்னாலேயே இதோட முதல் படி தான் இப்போ இந்த கலைவரம். ஆமாம், தமிழ்நாட்டை அசைத்து பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டை திமுக அதிமுக இருந்து அசைத்து பார்க்க முடியவில்லை. அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், நம்ம அசைத்து பார்க்க முடியல எங்களால். உண்மைதான். அதை வந்து நாங்கள் செய்து காட்டுறோம் பாரு. என்கிட்ட சொல்கிறாங்க சார், இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்று சொல்கிறேன். உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையா அவனுள்ள, நாங்கள் பண்ணி காட்டுறோம் பாரியான்னு சவால் விட்றாங்க சார். அந்த அளவுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒன்று செய்து எதையாவது ஒன்று பண்ணி நம்ம கால் ஊன்ற வேண்டும் என்று பிஜேபி முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுக்கு தான் அண்ணாமலை கொண்டாந்து போட்டார். அவர் கொஞ்சம் நிறையா ஆய்வுன்னு சொல்லி அது பிரபகண்டா பண்ணி டெய்லி பேட்டி கொடுத்து கொஞ்சம் இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் ஈர்த்தாரு போனார். இப்போ அது வந்து இவருக்கு பிடிக்கல. எடப்பாடியும் அவரும் ஒரே இடத்தை சேர்ந்தவங்க, ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க. நீ வளர்றதை நான் பிடிக்கல, நான் வளர்றதை நீ பிடிக்கல. என்ன பண்ணீங்க? அவரை நீக்கினால்தான் நான் கூட்டணி அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, இப்போ நீக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணாங்க? இப்போ நீ பிஜேபி வளர்வதை விரும்பாமல் அண்ணாமலையை அழிக்க நீ முயற்சிக்கும் போது நீ வளர்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? இதெல்லாம் நாடகம் சார், ஒரு நாடகம் நடக்குது. பிஜேபி மிகப்பெரிய தந்திரசாலிகள். இந்தியாவிலேயே மோடியும் அமித்ஷாவை போல ஒரு தந்திரம் நிறைந்தவர்கள். அரசியலில் நாங்கள்லாம் நிற்க முடியலை சார். நீ உண்மையில் சொல்கிறேன். ராகுல் காந்தி எல்லாம் ஓப்பனாக பேசுகிறவர். ராகுல் காந்தி எல்லாம் வெளிப்படையான இதயம் படைத்தவர், வெள்ளை மனம் கொண்டவர். எல்லா ஏழை எளிய மக்கள் மத்தியில் போய் உறவாடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே தலைவன் ராகுல் காந்தி தான் சார். அதை வந்து பொறுக்க முடியலை சார். எங்கே மறுபடியும் அந்த குடும்பம் வந்து எத்தனையோ ஆட்சி நடத்தியது, இந்திரா காந்தியாக இருக்கட்டும் ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், மக்கள் மனதை கவர்ந்த பிரதமர்கள் அவர்கள்லாம். அந்த நிலையை வந்து ராகுல் காந்தி அடைந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமா இருக்கிறார்கள். அதனால தான் வந்து இவங்க ரொம்ப தந்திரசாலிகள் சார். இவங்க தந்திரத்துக்கு முன்னாடி எங்களால் நிற்க முடியல. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், தோல்வியே ஒத்துக்கிறேன். இந்த கலையபுரங்களுக்கு நடுவில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், எங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தாவேகாவோட தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை எந்த கட்சி ஆரம்பித்தாலும் தன்னை வந்து தான் முதலமைச்சர் அன்புமணி சொல்லலையா? அது மாதிரி வந்து ஏதோ எவ்வளோ பேர் சொன்னாங்க, விஜயகாந்த் சொல்லலையா? எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டை மீட்கப் போகிறேன், நான் தான் முதலமைச்சர், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், எல்லோரும் என்ன மேலே வந்து படுத்துக்குங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பதவி எல்லாம் பறிச்சு கொடுக்குறேன் சொல்றது இயற்கை சார். அவங்க எல்லாரை விட ஒரு பெரிய கூட்டம் கூட இருக்கு சார். அதான் சொல்றேன், எம்ஜிஆர் ஈர்க்கப்பட்ட ஜனங்கள் மாதிரி அந்த அளவுக்கு இல்லாட்டியும் இவரும் வந்து ஒரு பிரபலமான நடிகர் சார். பிரபலமான நடிகர், அவருக்கென்று ஒரு ஆதரவு கூட்டம் இருக்கிறது. நீங்க ரசிகர் கூட்டம் பூராவுமே கட்சி தொண்டர்களாக மாறிவிட மாட்டார்கள். ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கும் திமுகவில் எம்ஜிஆர் ரசிகர்கள் எத்தனை லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் விட போனாங்களா? இன்னைக்கு அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க சார், நான்லாம் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருங்கிய நேசம் உடையவன் அப்படின்னு திமுகவில் இருக்காங்க சார். நீங்கள் எம்ஜிஆரை விரும்பியவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு போயிருந்தால் அப்பொழுதே அது கட்சி தொடங்கிய உடனேயே எவ்வளோ பேர் போயிருக்கணும்?
போனாங்களா? அப்படியே கருணாநிதியை விட்டு போனாங்களா? போகல. அது மாதிரி விஜய்க்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு. அதில் எல்லா கட்சிக்காரனும் இருக்கான், அதில் காங்கிரஸ்காரனும் இருப்பான், அதில் திமுககாரனும் இருப்பான். எல்லாருமே விஜயனுடைய நடிப்பை, அந்த டான்ஸை, அந்த அது ஒரு லேட்டஸ்ட் இளைஞர்கள் ரசிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக எல்லாருமே அவர் பின்னால் போய் தொண்டராக மாறி ஓட்டு போடுவார்கள். எலெக்ஷனில் திமுக அண்ணா திமுக எதிர்த்து களத்தில் இறங்கி போராடுவார்கள். நீங்க தேர்தல் விஜய் தலைமையில் கூட்டணி தான் அமைய வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இந்த இப்போ இவங்களெல்லாம் கண்டிப்பா வந்து இந்த டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் அவ்வப்போது செய்தியாளர்கள் சந்திப்புல அது பூடகமா அதை சொல்றாரு சார். இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தான்னு வச்சுங்க, ஒன்றும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பகுதி வந்து பிஜேபி பக்கம் தான் போவோம். அன்புமணி மேலே ஒரு வழக்கு இருக்கு, அதனுடைய கண்டிப்பு இருக்கு, அதனால நிச்சயமா அவர் அங்கே தான் போவார். ஆனால் ராமதாசனுடைய தலைமையில் ஒரு இயக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அது போகலாம். விஜய் தலைமையில் போகலாம், டிடிவி தலைமையில் போகலாம், டிடிவி கிட்ட போகலாம், ஓபிஎஸ் போகலாம். மருத்துவர் ராமதாஸ் விஜய் தலைமையில் ஏற்பாரா சார்? அது ஏற்பாருன்னு அது வந்து எப்பவுமே அவர் அப்பவே வந்து ஏன்னா விஜயகாந்தியை கடுமையாக போராடியவர், ரஜினியை கடுமையாக விமர்சித்தவர், போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆமா ஆமா. ஆனால் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ராமதாஸ். லாஜிக். ஏன்னா நீங்க வந்து நீங்க அண்ணா திமுகவில் போய் ஒரு 30 சீட்டு வந்து அன்புமணி வாங்கிடுறான்னு வச்சுங்க, அதில் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி இவர் வந்து ஒரு தனி இயக்கம் கண்டு ராமதாஸ் தலைமையில் போய் திமுகவில் கூட்டணி சேர்ந்து ஒரு 10 சீட்டு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா முன்னெல்லாம் வந்து 18 இடம் ஜெயிச்சவங்க சார். திமுக கூட்டணியில் 18 இடம், நாங்கள் 35 இடம் ஜெயித்தோம். நான் சொல்றது 2006. அந்த அளவுக்கு அவர் 18 இடங்கள் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் அது. அவங்க போய் அதில் சேர்ந்து எனக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்க அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுங்க, அவர் சரின்னு கூட சமயத்தில் கொடுப்பாரு, ஒரு 8 இடம் கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 5 இடம் ஜெயிச்சாங்கன்னா இங்கே ஒரு 10, அங்கே ஒரு 5, 15 ஆகி போச்சு இல்லை. எல்லாம் வெற்றி பெற்ற பின்னால தகப்பனும் அவனும் ஒன்னா கூடி பேசி, யோ எல்லாம் நம்மெல்லாம் ஒன்று தான் எவாயா, யாராவது எந்த கட்சியிலேருந்து நான் இத்தனை லட்ச ரூபா வாங்கினேன், இத்தனை கோடி ரூபா வாங்கினேன்னு இது வரைக்கும் பேசியிருக்காங்களா அவங்க 2 பேரும்? தகப்பனும் எவ்வளோ கான்ட்ரவர்சியில் பேசுகிறாங்க. எப்போவாவது இந்த தேர்தலுக்கு இந்த கூட்டணியில் இருந்து இத்தனை கோடியே நான் வாங்கினோம், செலவு செய்தோம், இது இன்னது ஏதாவது ஒரு விளக்கத்தை தகப்பனமாக 2 பேர் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நாளைக்கு 2 கூட்டணிலையும் பங்கெடுத்து இதில் ஜெயிக்காட்டியும் அதில் ஜெயிப்போம், அது ஜெயிக்கலாம் இதில் ஜெயிப்போம். எப்படியோ பாட்டாளி மக்கள் கட்சி பெயரில் ஒரு 10 இடம் 15 இடம் சட்டமன்றத்தில் வந்தால் போதும். ஏன்னா 2006 18 இடம் வந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்க வரவே இல்லை, அந்த அளவுக்கு வரல. இனிமே ஒரு 10-15 இடம் வந்துருவோம். அதுக்கப்புறம் தகப்பனும் உள்ளே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு சார். நல்லது சார். ஏன்னா உடனே ஒரு 18 இடம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறோம் சட்டமன்றத்தில் சொல்லிக்குவாங்க. பொறுத்திருந்து அதுக்கான வேலையா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் யார் மனதில் என்ன இருக்கிறது என்று நமக்கு ஒன்றும் புரியாது. நல்லது சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி. தமிழன் டிவிக்கு ரொம்ப நன்றி சார்.